வணக்கம், நான் கௌரி கேட்குறேன். எல்லோரும் இப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? இன்று நாங்கள் கௌரி கிச்சனில் பார்க்க போவது பிரியாணி ரெசிபி. இந்த ரெசிபியை என்னுடைய யூடியூப் சேனலில் இருந்து ஒரு சகோதரன் விரும்பி கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிறைய நாட்களாகிவிட்டது, மன்னிக்கவும், டைம் கிடைக்கவில்லை. அதனாலே இன்றைக்கு இந்த வீடியோவை உங்களுக்காக அப்லோட் பண்ணுகிறேன். மேலும் என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கும் எல்லா உள்ளங்களுக்காகவும் சேர்த்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுகிறேன். நாட்டுக்கோழி பிரியாணி சிக்கன்லே மேக் பண்ண போகிறேன். இந்த பிரியாணியை நான் என்ன மாதிரி சமைத்துள்ளேன். பிரியாணி பவுடர் நானே எப்போதுமே கூடுதலாக மேக் பண்ணிக்கொள்ளுவேன். இப்போ பாருங்கள், இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் வித்தியாசமான முறையிலே சமைத்துள்ளேன். இந்த ரெசிபியை இப்போது எப்படி சமைப்பது என்பதை பார்ப்போமாங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போமாங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1.5 கப் சம்பார் ரைஸ் எடுக்கிறேன். இந்த பிரியாணி சம்பார் ரைஸில் செய்ய போகிறேன். இந்த பாருங்க, 1/4 கப் இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் விருப்பமான கப்பால் நீங்கள் ரைஸ் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த அரிசியை 3 தடவைகள் நன்றாக கழுவி எடுக்க போகிறேன். இப்போது க்ளீன் பண்ணி எடுத்த அந்த அரிசிக்குள்ளே 1.5 கப் அதே கப்பால் தண்ணீர் சேர்த்து 30 நிமிடங்கள் இந்த அரிசியை இந்த தண்ணீரிலே ஊற விடுகிறேன். சம்பா அரிசி 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணீர் எடுக்க போகிறேன். அதிலே 1.5 கப் தண்ணீர் இப்போது இந்த அரிசிக்குள்ளே ஆல்ரெடி சேர்த்துட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற 1.5 கப் வாட்டரை இந்த சட்டியிலே சேர்த்துக்கொள்கிறேன். இந்த தண்ணியில் இருந்து அரைவாசியை எடுத்து தக்காளி பழம், கறி லீஃப், கொத்தமல்லி இலை இந்த 3ஐயும் அரைத்து எடுக்க போகிறேன். அரைத்து எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி பவுடர் நான் தான் மேக் பண்ணுறேன். அந்த பவுடர் மேக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இதில் எடுத்து வைத்திருக்கிறேன். அவை என்னன்றதை இப்போ உங்களுக்கு காட்டுகிறேன். 10 துண்டு ஏலக்காய், 2 அன்னாசி ஃப்ளவர், 2 பட்டை துண்டுகள், 3 பே லீஃப், 10 துண்டுகள் கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் பெனல் சீட் பெருஞ்சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் தனியா கொரியண்டர், 2 துண்டு நட்மெக் இவ்வளோத்தையும் சேர்த்து இப்போ வறுத்து எடுக்க போகிறேன். லைட் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுப்போம். இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் கலரில் அரைத்து எடுத்தால் சரி. இப்போது நான் இறக்கி எடுக்க போகிறேன். இறக்கி எடுத்து பவுடராக அரைத்து எடுக்க போகிறேன். அரைத்து எடுத்துட்டு பவுடரை பிறகு காட்டுகிறேன். சூடாக இருக்கும் இந்த சட்டிக்குள்ளே 50 ml கனோலா ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்குள்ளே கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம்ன்றது பெனல் சீட். இப்போது சேர்த்த இந்த ஸ்பைசஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்கள். பிரியாணி பவுடர் மேக் பண்ணும்போது அதற்குள்ளே எல்லா ஸ்பைசஸும் ஆல்ரெடி நான் சேர்த்துள்ளேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் 1 மினிட் இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணினா காணும். கீ 2 டேபிள் ஸ்பூன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன்ன்றது பரவட்டி. கீ என்றது நெய். சிலருக்கு இங்கிலீஷில் நான் சொல்கிறது விளங்கையில்னு சொன்னபடினால சில ஐட்டம்ஸ் நான் தமிழ்லே உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுகிறேன். மீடியம் சைஸ் ஒனியன் 10 ஒனியன் எடுத்து நீள ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துள்ளேன். பச்சை மிளகாய் 5 துண்டுகள் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு 1/2 டீஸ்பூன். வெங்காயத்துக்கு கட்டாயம் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் வெங்காயத்துக்கும் உப்பு டேஸ்ட்டுக்கு வேணும். அதே சமயம் வெங்காயம் ஈஸியாக வதங்கி வருவதற்காக. ஒனியன் இப்போ மூடி விடுகிறேன். இப்போது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, ஒனியன் கட்டாயம் நல்லா ஃப்ரை பண்ணி லைட் ப்ரௌன் கலருக்கு வர வேணும் பிரியாணிக்கு. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி வந்தால் காணும். பாருங்கள், நான் 10 ஒனியனுக்கிட்ட சேர்த்துனான்.
நன்றாக வந்து ஃப்ரை பண்ணி வரும்போது ஒனியன் வந்து நல்லா குறைந்துடுவார். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் மேக் பண்ணினது சேர்த்துருக்கிறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கணுமெண்டா என்னுடைய சேனல்லே போய் பார்த்து கொள்ளுங்கள். பிளேன் யோகட் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இப்போது இவை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிடம் வந்து ஃப்ரை பண்ணுகிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இந்த ஆயிலில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிப்பட்டு அந்த ஸ்மெல் வர வேணும். வந்தால் நல்லா ஒரு நிமிடம் குக் பண்ணினால் காணும். இப்போ வந்து அரைத்தெடுத்த பிரியாணி பவுடர் இது தான் பாருங்கள். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். 1 2 பேலன்ஸ் பவுடரை நீங்கள் பிறகு வைத்து பாவிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பவுடர் சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து கறி பவுடர், உங்களுக்கு விருப்பமான பவுடர் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. ஹோம்மேட் கறி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். உங்கள்கிட்ட இருந்தால் பாவிங்க, இல்லாட்டி பிரச்சனை இல்லை. நீங்கள் பாவிக்கும் கறி பவுடரை சேர்த்துக்கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. கறி பவுடர் ரெசிபி வந்து என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், விருப்பமெண்டா பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போது வந்து 2 நிமிடங்கள் வந்து நன்றாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூனிலும் விட கொஞ்சம் வந்து கூட. 3 to 4 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்க்கலாம். அதற்கு மேலேயும் உங்களுக்கு தேவையாண்டா நெய் கூட சேர்க்கலாம். ரைஸ் வந்து அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருப்பார். இப்போ வந்து 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து மீடியம் சைஸஸாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. கட் பண்ண முன்னம் வந்து நீங்கள் கழுவிட்டு கட் பண்ணுங்க. அதற்கு பிறகு உப்பும் மஞ்சளும் சேர்த்து மேரினேட் பண்ணி வைத்திருந்தேன். தண்ணீர் வந்து 1/2 கப் சேருங்க, கூட சேர்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 1.5 கப் தண்ணீர் வந்து பேலன்ஸ் வைத்திருந்தேன். பேலன்ஸ் இருந்த தண்ணீரில் கொஞ்சம் எடுத்து தக்காளி பழம் 1 அரைத்து சேர்த்துள்ளேன். கையளவு கறி லீஃப் கொஞ்சம் எடுத்து அதே அளவு தண்ணீர் எடுத்து அரைத்துள்ளேன். மிகுதியாய் இருந்த தண்ணீரில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை வந்து அரைத்து எடுத்துள்ளேன். புதினா இலை வந்து நான் வேண்ட மறந்து போய் வந்துவிட்டேன். உங்களிடம் புதினா இலை இருந்தால் இதே மாதிரி சேம் வாட்டர்லேயே வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் சேர்க்காமல் புதினா இலையும் வந்து பேஸ்டாக்கி சேர்த்துக்கொள்ளுங்கள். இந்த 3 வகையான இலை வகைகளும் பிரியாணிக்கு வந்து மிகவும் டேஸ்ட்டை கொடுப்பார். இப்போ வந்து கறியை மூடிட்டு 15 நிமிடங்கள் கண்டினியூ பண்ணி குக் பண்ணுகிறேன். சிக்கன் வந்து நன்றாக அவிந்து வந்ததன் பிறகு ரைஸை வந்து சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள் கறி வந்து எப்படி இருக்கிறாருண்டு. ஆகலும் கூட வந்து நீங்கள் குக் பண்ணக்கூடாது. கோழி வந்து நன்றாக அவிந்திருந்தால் காணும். இப்போது வந்து ரைஸை வந்து சேர்க்க போகிறேன். எதற்காக என்று சொல்லிச்சேன்னா தண்ணியை வந்து நீங்கள் கூட வற்ற விட்டீங்களன்னு சொல்லிச்சேன்னா ரைஸுக்கு வந்து தண்ணி காணாமல் போயிடும். இப்போ வந்து அரிசியை வந்து கறியோடு சேர்த்துட்டேன். முதல் 5 நிமிடங்கள் வந்து நீங்கள் மூடிட்டு ஹை ஹீட்டிலே விடுங்கள். 5 நிமிடத்துக்கு பிறகு வந்து மீடியம் ஹீட்டிலே விடுங்கள். அடுத்த 5 நிமிடங்கள் மிகவும் லோ ஹீட்டில் விட்டு இந்த பிரியாணியை நீங்கள் குக் பண்ணி எடுக்க வேண்டும். ஒரே அடியாக வந்து கண்டினியூ பண்ணி ஹை ஹீட்டில் விட்டீங்களா இருந்தால் பிரியாணி வந்து அவிந்து வர மாட்டார், ரைஸ் வந்து அவிய மாட்டார். அதனால் வந்து இந்த பாருங்கள் இப்படி அடிக்கடி வந்து ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. இப்போ வந்து மறுபடியும் வந்து மூடி விட்டிருக்கிறேன். 5 நிமிடத்தாலே ஓப்பன் பண்ணி ரைஸை வந்து இப்படி கிளறி விடுங்க. லோ ஹீட்டில் விடுங்க. இப்போ மூடிட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். இப்போ ரைஸ் வந்து எந்த அளவுக்கு குக் பண்ணப்பட்டு வந்திருக்கிறான்னு பார்ப்போம். இந்த பாருங்க மீடியம் ஹீட்லேயே விட்டு இந்த அளவுக்கு குக் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதற்கு மேலே கொஞ்சம் வந்து கலரிங் பவுடர் சேர்த்துக்கொள்ளுகிறேன். மறுபடியும் வந்து ரைஸை வந்து மூடிட்டு லோ ஹீட்டிலே 10 நிமிடங்கள் அப்படியே விடுங்க. அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நன்றாக குக் பண்ணப்பட்டு வருவார். இப்போ பாருங்கள் பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டார். இந்த பிரியாணிக்கு வந்து நான் சைட் டிஷ்ஷாக வெஜிடேபிள் அச்சாறு மேக் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரைஸை வந்து கிளறி பார்ப்போம் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி.
இந்த பாருங்க எப்படி இருக்கிறார் பிரியாணி என்று அந்த மாதிரி சூப்பராக வந்து ரெடியாக வந்திருக்கிறார். நீங்கள் வந்து சம்பா ரைஸில் வந்து ஏற்கனவே மேக் பண்ணினீங்களோ என்னோ எனக்கு தெரியலை. கூடுதலாக வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸில் மேக் பண்ணுறீங்களாக இருந்தால் பாஸ்மதி ரைஸ்லேயும் சேமாக இதே மாதிரி மேக் பண்ணுங்கள். பாஸ்மதி ரைஸில் நீங்கள் குக் பண்ணினாலும் சேம் அமௌண்ட் வாட்டர் தான். அடுப்பின் ஹீட்டை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேணும். இந்த பாருங்க ரைஸ் வந்து எப்படி சூப்பராக இருக்கிறாருன்னு சொல்லி இந்த ரைஸுக்கு வந்து நான் ஆட்டிறைச்சி கறியும் வந்து சமைத்துள்ளேன். சம்பா ரைஸிலே நாட்டுக்கோழி பிரியாணி வந்து எப்படி சமைப்பது என்று உங்களுக்கு காட்டிவிட்டேன். இந்த ரைஸுக்கு வந்து வெஜிடேபிள் அச்சார் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபி வந்து நான் பிறகு வந்து அப்லோட் பண்ணுவேன். எல்லாத்தையும் ஒன்றாக ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ண முடியாது. அத்துடன் வந்து இந்த பிரியாணிக்கு வந்து ஆட்டிறைச்சி கறியும் வந்து சமைத்திருக்கிறேன். பாருங்கள், இந்த ரெசிபியும் வந்து நான் உங்களுக்கு பிறகு வந்து அப்லோட் பண்ணுகிறேன். ஒரே ஒரு ரெசிபி மட்டும்தான் வந்து ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணலாம், இல்லைன்னா கஷ்டம். இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நான் நியூ இயருக்காக எடுத்ததுகள். உங்களுக்கு நான் பிறகு அப்லோட் பண்ணுகிறேன். என்னுடைய எல்லா வீடியோஸ்களையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக் கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இணைந்திருக்கிறேன். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லா உறவுகளுக்கும்.